கொள்ளுங்கள், அதுதான் உங்களுக்கு பரிசுத்தமானது என்று நமக்கு விவரிக்கிறது. அனுமதி கிடைக்காவிட்டால், அதாவது வீட்டில் ஆள் இல்லை என்றாலோ அல்லது ஆண்கள் இல்லாமல் பெண்கள் மட்டும் இருக்கும்போது அந்நிய ஆணை அனுமதிக்க முடியாது என்பதால் திரும்பி போக சொன்னால் திரும்பி சென்று விட வேண்டும் என்பதுதான் மார்க்கம். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதி இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காண வந்தபோது வெளியில் நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று சலாம் கூறினார்கள். ஆனால் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியின் நாவிலிருந்து தன் மீது சலாம் உண்டாகட்டும் என்ற நல்லெண்ணத்தில் சப்தமாக பதில் சலாம் கூறவில்லை. இது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை சலாம் கூறியும் பதில் வராததால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து சென்று விடவே சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி வந்து நபியிடம் சப்தமாக பதில் சலாம் சொல்லாததற்கு காரணம் கூறி அவர்களை தன் வீட்டிற்கு அழைத்து வந்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் நமக்கு அனுமதி பெறும்போது கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்களை கற்றுத் தருகிறது. 1. அனுமதி பெறுவதும் சலாம் கூறுவதும் 3 முறை என்றும். 2. அனுமதி கிடைக்கவில்லை எனில் திரும்பிவிட வேண்டும் என்றும். 3. அனுமதி பெறுவதும் அனுமதி வழங்குவதும் மிக உரத்த குரலும் கூடாது, மிக மெதுவாகவும் கூடாது, நடுநிலையான சப்தத்துடன் இருக்க வேண்டும் என்றும் நமக்கு கற்றுத் தருகிறது. பருவ வயதை அடையாத சிறுவர்கள் அனுமதி கேட்க வேண்டிய நேரங்கள். இந்த சிறு தலைப்பிலேயே தெரிந்திருக்கும். பருவ வயதை அடைந்த ஆண் பெண் இருப்பாளர்களுமே எல்லா நேரமும் எல்லா இடங்களிலும் அனுமதி கேட்டு தான் நுழைய வேண்டும். எனவே சிறுவர்களாக இருந்தால் 3 குறிப்பிட்ட நேரங்களில் மட்டும் அனுமதி கேட்க வேண்டும். 1. கப்லி ஸலாத்தில் ஃபஜ்ர், ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னரும், வஹீன தலஊன சியாபகும் மினல் பஹீரா, நண்பகலில் உபரியான உங்கள் ஆடைகளை களைந்துள்ள நேரங்களிலும். 3. மிம்பாதி ஸலாத்தில் இஷா, இஷா தொழுகைக்கு பின்னரும் என்று இதே 100 அத்தியாயத்தின் 58வது மற்றும் 59வது வசனங்கள் சொல்கின்றன. எனவே கண்ணியம் நிறைந்த பெருமக்களே, அனுமதி பெறும்போது கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்களை நமக்கு கற்றுத் தருகிறது. ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ நம் வீட்டிலோ அல்லது மற்ற வீட்டிலோ உள்ளே செல்லும் நேரம் அங்குள்ள ஆண் அல்லது பெண் தங்கள் ஆடைகளை விலகியிருக்கலாம், அல்லது ஆண்கள் இல்லாமல் பெண்கள் மட்டும் தனிமையில் இருக்கலாம். தனிமையில் சந்திப்பது கூடாது என்பதால் இவ்விரு காரணமும் வீட்டில் உள்ளவர்களுக்கான முன்னெச்சரிக்கையாகத்தான் இஸ்லாம் நமக்கு சட்டமாக்கியுள்ளது. இந்த சட்டத்தை பின்பற்றாமல் நாம் ஒரு வீட்டிற்குள் நுழைந்தால் பாவம் நிகழ்வதற்கோ அல்லது நம் கண்ணியம் குறையவோ வாய்ப்புகள் உண்டு. எனவே கண்ணியவான்களே, இஸ்லாம் கூறும் வழிமுறைகளை பின்பற்றுவோம், நேர்வழி பெறுவோம், சுவனம் செல்லுவோம். அல்லாஹ் அருள் புரிவானாக.